இந்த வீடியோ டியூட்டோரியலில் ஒரு காம்போனண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக யூஸ் பண்ண இதே கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலிருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபோல்டர் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட பார்த்த மேனுவலாக நான் ஃபைல் மேனேஜரில் டைரக்ட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ என் ஃபோல்டர் இங்கே தான் நான் வச்சுருக்கேன். ஓகேவா, பிஸா மெனுன்ற இந்த ஆப் கிரியேட் ஆன அந்த ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அடுத்து கிரியேட் பண்ண போகிற அந்த ஆக்சுவலாக ஒரு வெப்சைட் மாதிரி, ஒரு சிம்பிள் வெப்சைட் மாதிரி ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதில் யூஸ் பண்ண போகிற இமேஜஸ் இதெல்லாமே. ஸோ இதை கொண்டு வந்து நம்ம ஆப்பில் இதை நான் ப்ளேஸ் பண்ணணும். பீஸான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் இந்த இமேஜஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து நம்ம ஆப்பில் இருக்க பப்ளிக்ன்ற ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, நீங்களும் இதே மாதிரி ஏதாவது இமேஜஸ் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜஸை கொண்டு வந்து லிங்க் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது கோடில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபோல்டர் சிங்க் ஆகிருக்கும். பப்ளிக் உள்ள வந்து நமக்கு அந்த ஃபோல்டர் சிங்க் ஆகிருக்கும். இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த ஹலோ ரியாக்ட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இதில் ஒரு ஹலோ ரியாக்ட்ன்ற டெக்ஸ்ட்டை வந்து ஹெட்டிங் டேக்கில் கொடுத்துருந்தோம். அதை இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கோட் பண்ணோம். இன்னொரு ஃபங்க்ஷன் இப்போ க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனில் இமேஜஸ், ஹெட்டிங், பேராகிராஃப் இதெல்லாம் கம்பைண்டாக ஒரு காம்போனண்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுக்குற பேர் வந்து பிஸான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரியா, ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும் போது இங்கே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த ரிட்டர்னில் தான் நம்ம கோட் வரப்போகுது. அடுத்தது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெட்டிங் போட்டுக்கிறேன். ஓகே, ஹெட்டிங் 2ன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டிங் 2ல் பீட்சா மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் ஐட்டம் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பேராகிராஃப்னு இன்னொரு டேக் நான் க்ரியேட் பண்ண உடனேயே இந்த இடத்துல எனக்கு எரர் வருது, தெரியுதா? ஸோ இதோட ரீசன் என்னென்னா, ஒரு டேக் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு டேக் க்ரியேட் பண்ணோம்னா அட் அ டைமில் என்னால் மல்டிபிள் டேக்ஸை இந்த ஃபங்க்ஷனால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இந்த ஃபங்க்ஷனால் ஒரே ஒரு டேக் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அந்த டேக்குள்ளே வேணும்னா என்னால் இந்த மல்டிபிள் டேக்ஸை கண்டெயின் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஒரு டேக் நான் என்ன யூஸ் பண்ணலாம் பார்த்தோம்னா, div டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த div டேக்கில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹெட்டிங் டேக் அண்ட் பேராகிராஃப் டேக் இது ரெண்டுத்தையுமே நான் கண்டெயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அடுத்தது இந்த பேராகிராஃப் டேக்கில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துக்கலாம். டொமேட்டோ சும்மா இன்க்ரீடியன்ட்ஸ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ பீட்சா நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுனால அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் மாதிரி நான் சும்மா ஒரு 2-3 கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு காம்போனண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த ஹெட்டிங் டேக்கில் வந்துட்டு அந்த காம்போனண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ காம்போனண்ட் அப்படின்றது என்னென்னா, இந்த பீட்சான்ற இந்த ஃபங்க்ஷனுடைய நேமை ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம். இங்கே இந்த இடத்துல இந்த ஆப்குள்ளார நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பீட்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேமை கொடுத்துட்டு இதை செல்ஃப் க்ளோசிங் டேக்கில் இந்த இடத்துல டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த கேர்லி பிரேசஸ் எல்லாம் மேலே கொண்டு போய் வச்சுக்கலாம், ஸ்டார்டிங் பாயிண்டில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணுங்கள். நமக்கு ஹலோ ரியாக்ட்ன்ற இந்த இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ண அந்த ஹெட்டிங் டேக்கில் இருந்த டெக்ஸ்ட் வருது. அதுக்கு அடுத்தது இந்த பீட்சான்ற காம்போனண்ட்டில் என்ன டேட்டா கொடுத்தோமோ அந்த டேட்டா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இந்த பீட்சான்ற காம்போனண்ட் அதோடைய டேட்டா இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா,
ஒரு ஹெட்டிங் இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் நமக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இமேஜ் டேக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த டிவ் டேக்லேயே இன்னொரு ஒரு இமேஜ் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் வந்து நான் பீட்சான்ற ஃபோல்டரில் ஒரு சில ஜேபெக்ஸ் வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு ஃபைலை மட்டும் நான் எடுத்து உள்ளே கொடுத்துக்கிறேன். பீட்சாஸ்ன்ற ஃபோல்டரில் spinacy.jpg அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹலோ ரியாக்ட்ன்ற ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங் டேக், அதுக்கு கீழே பீட்சா மெனு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க அந்த ஹெட்டிங் டேக், அடுத்தது இந்த டொமேட்டோ சீஸ் மொசரெல்லா அந்த கண்டென்ட், அதாவது ஒரு பேராகிராஃப், இன்னொரு ஒரு ஹெட்டிங் டேக், அதோடைய மெயின் ஹெட்டிங் டேக், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு காம்போனண்ட். ஓகேவா, இப்போ இன்கேஸ் இந்த காம்போனண்ட்டை நான் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் என்ன பண்ணலாம், இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணால் போதும். எனக்கு இன்னொரு டைம் அதே ஸ்ட்ரக்சர் கீழே பேஸ்ட் ஆகிடும். இப்போ மறுபடியும் எனக்கு ஒரு இமேஜ், கீழே ஒரு ஹெட்டிங், H2ல் க்ரியேட் பண்ண ஹெட்டிங், அதே கண்டென்ட். ஸோ இது எத்தனை வாட்டி வேணாலும் நான் பேஸ்ட் பண்ணலாம், அத்தனை வாட்டி என் காம்போனண்ட் ரீயூஸ் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு கோட் பண்ணுறோம், HTML, CSS, JavaScript இந்த மூணுத்தை வச்சு மட்டுமே ஒரு கோட் பண்ணுறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிட்டேன், இது பேர் காம்போனண்ட். இந்த காம்போனண்ட்டை நான் எத்தனை வாட்டி ரீயூஸ் பண்ணாலும் எனக்கு இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரே எனக்கு வந்து நான் ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்க முடியுது. ஓகேவா, ஸோ ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் காம்போனண்ட் அண்ட் காம்போனண்ட்டோடைய ரீயூசிங் ஸ்ட்ரக்சர்.